தனியார் பாலர் பள்ளி நடத்துனர்கள் முன்வைத்திருக்கும் கட்டண உயர்வுக்கான விண்ணப்பங்களை கடைசியாக அங்கீகரிக்கப்பட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகே சமர்ப்பிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கட்டண உயர்வு 30 விழுக்காட்டிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சு நிபந்தனை விதித்துள்ளது. தனியார் பாலர் பள்ளி நடத்துனர்கள், பெற்றோர்கள் உட்பட அனைத்து தரப்பினரின் நலன்களையும் கருத்தில் கொண்டு விண்ணப்பங்கள் மதிப்பாய்வு செய்யப்பட்டு பரிசீலிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சீடேக் தெரிவித்துள்ளார். இடம், வழங்கப்படும் வசதிகள், ஆசிரியர் தகுதிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் கல்வி அமைச்சு இந்த விண்ணப்பத்தை பரிசீலிக்கும் என்று அவர் கூறினார். பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு தனியார் பாலர் பள்ளிக்கும் அங்கீகரிக்கப்படும் கட்டண விகிதமும் பிற கட்டணங்களும் தேசிய பாலர் பள்ளியின் தரங்களுக்கு இணங்க செயல்பாடுகளின் தொடர்ச்சிக்கு அவசியம் என்று கல்வி அமைச்சு நம்புவதாக அவர் தெரிவித்தார். இவ்வாண்டு ஜனவரி முதல் ஜூலை மாதம் வரையில் கிரேக்கிலிருந்து ஜெலிக்கு செல்லும் கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலை முழுவதிலும் உள்ள 224 சாலை குழிகள் மூடப்பட்டுள்ளன. வழக்கமான ரோந்துகள் அல்லது பொதுமக்களின் புகார்களின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்ட எந்த ஒரு சாலை சேதங்களும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட பராமரிப்பு குத்தகை நிறுவனத்தால் 24 மணி நேரத்திற்குள் சரி செய்யப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் டதோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தா லிங்கி தெரிவித்தார். இதனை தவிர்த்து எதிர்பாராத சம்பவம் நிகழ்ந்தால் உடனடி நடவடிக்கையாக அவசர கால பணிகளை மேற்கொள்வதற்கும் அக்குத்தகை நிறுவனத்திற்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நேற்று மேலவையில் அதிகமான மரண விபத்துகளை சந்தித்திருக்கும் குறுகிய, நடுத்தர, நீண்ட கால உள்கட்டமைப்பு சிக்கல்களுக்கு விரிவான தீர்வுகள் குறித்து செனட்டர் டத்து ஷம்சுடீன் அப்துல் கஃபார் எழுப்பிய கேள்விக்கு நந்தாலிங்கி இவ்வாறு பதிலளித்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வரை மட்டுமே இணைய குற்றச் செயல்களால் சுமார் 122 கோடி ரிங்கிட்டிற்கும் அதிகமான இழப்பை மலேசியா சந்தித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி மோசடி, அடையாள திருட்டு முதல் தரவு மீறல்கள், இணைய மோசடிகள் மிகவும் பரவலாகவும் அதிநவீனமாகவும் மாறி வருவதை 2024ஆம் ஆண்டு ஜனவரி முதல் அக்டோபர் மாதம் வரை பதிவு செய்யப்பட்ட தரவுகள் காட்டுவதாக தேசிய போலீஸ் படை தலைவர் டத்துஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டில் மலேசியாவில் 5900க்கும் அதிகமான இணைய குற்றங்கள் பதிவாகி உள்ளன. அதில் 3705 மோசடி வழக்குகளும் அடங்கும் என்றும், முந்தைய ஆண்டுகளை விட தரவு மீறலில் 1100 விழுக்காடு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். எனவே அதிகரித்து வரும் இணைய அச்சுறுத்தல்களுக்கு ஏற்ப இலக்கவியல் முறையில் செயல்படவும் உளவுத்துறை தலைமையிலான அமைப்பாகவும் போலீஸ் துறை மாற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பத்து பூத்தே விவகாரம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் தவறான தகவல்களை வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை உரிமைகள் மற்றும் சலுகைகள் குழுவின் முன் நிறுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் முன்வைத்த தீர்மானத்தை மக்களவை சபாநாயகர் ஜொஹாரி அப்துல் நிராகரித்துள்ளார். பத்து பூத்தே சர்ச்சை குறித்து விசாரணை நடத்திய அரச விசாரணை குழுவின் பரிந்துரைகளுடன் தீர்மானம் சம்பந்தப்பட்டிருப்பதாக இருப்பதால் அது நிராகரிக்கப்பட்டது என்று பரிகாத்தா நேஷனல் கூட்டணியின் தலைமை கொறாடாவான தக்கீயுடின் ஹசான் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் மகாதிர் முகமது குற்றவாளி என்று அரச விசாரணை குழு கூறியதே இல்லை என்று நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் தக்கீயுடின் குறிப்பிட்டார். அன்வார் சட்ட அமலாக்கத்துறை மற்றும் நீதித்துறை ஆகியவற்றின் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிகிறது என்றும் பாஸ் கட்சியின் தலைமை செயலாளருமான அவர் கூறினார். மகாதீரின் வயது முதிர்வு காரணமாக அவர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும் முடிவை அமைச்சரவை கைவிட்டது என்று மக்களவையில் அன்வார் குறிப்பிட்டிருந்தார். மகாதீர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும் அதிகாரம் தமக்கு உள்ளது எனும் தோற்றத்தை மக்களவையில் அன்வார் ஏற்படுத்தியுள்ளார். மகாதீர் மீது சட்டத்துறை தலைவரின் அலுவலகம் நடவடிக்கை மேற்கொள்வதற்கு ஏதுவாக போலீசில் அன்வார் புகார் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு செய்யவில்லை என்று தக்கீயுடின் கூறினார். பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் டதஸ்ரீ ரபிசி ரம்லியின் மனைவிக்கு மிரட்டல் செய்தியை அனுப்பிய நபரை கண்டுபிடிக்க சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் உதவியை பெற போலீஸ் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்திற்கு தொடர்புடைய நபரை விரைவில் கண்டுபிடிக்க முடியும் என்று தங்கள் தரப்பு நம்புவதாக தேசிய போலீஸ் படை தலைவர் டத்துஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் சக நிறுவனங்களின் உதவியை தாங்கள் நாடுகின்றோம் என்றும் விரைவில் சிறந்த முடிவை பெற முடியும் என்று தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட தொலைபேசி எண் வெளிநாட்டைச் சேர்ந்த ஒருவரின் பெயரில்
பதிவு செய்யப்பட்டிருப்பதை தமது தரப்பு அடையாளம் கண்டிருப்பதாக முன்னதாக முகமது காலித் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரவாக்கின் பிந்துலுவில் 6 வயது இந்தோனேசிய சிறுமி ரேபிஸ் நோயால் இறந்துள்ளார். இந்த ஆண்டு கொடிய வைரஸால் பாதிக்கப்பட்ட 2வது நபர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜூலை 31ஆம் தேதி பாதிக்கப்பட்டவருக்கு தலைவலி, காய்ச்சல், கழுத்து வலி மற்றும் பசியின்மை உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட தொடங்கியதாக சரவா சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் வெரோனிகா லூகா தெரிவித்ததாக போர்னியா போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. பின்னர் ஆகஸ்ட் 3ஆம் தேதி பிந்துலு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமிக்கு மாயத் தோற்றம், நீர்ச்சத்து, வெறுப்பு, காற்று வெறுப்பு மற்றும் அதிக உமிழ்நீர் தேங்கிய குறைபாடுகள் தென்பட்டன. மறுநாள் அந்த சிறுமி இறந்து போனார். இந்நிலையில் கடந்த ஜூலை 16ஆம் தேதி அவள் வீட்டிற்கு வெளியே ஒரு தெருநாய் அவளை கடித்தது விசாரணையில் தெரிய வந்தது. பின்னர் அந்த நாய் பிடிக்கப்பட்டு சரவாக் கால்நடை சேவைகள் துறையால் ரேபிஸ் நோய்க்கு சாதகமாக சோதிக்கப்பட்டது என்று வெரோனிகா கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டது. மே மாதம் குச்சிங்கைச் சேர்ந்த 13 வயது சிறுவன் ஒரு தெரு பூனையால் கீறப்பட்ட பிறகு சரவாக்கில் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட முதல் நபர் ஆனார். கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட 5 வழக்குகளுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு 2 ரேபிஸ் வழக்குகள் பதிவாகி உள்ளன என்று வெரோனிகா கூறினார். ஜூலை 2017இல் இந்த நோய் பரவல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து சரவாக்கில் ரேபிஸ் வழக்குகளின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை இப்போது 85ஆக உள்ளது. இதில் 78 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று அவர் கூறினார். சரவா இன்னும் ரேபிஸ் தொற்று நோயிலிருந்து விடுபடவில்லை என்பதை பொதுமக்களுக்கு நினைவூட்ட விரும்புவதாக அவர் தெரிவித்தார். கடித்தல் அல்லது கீறல்கள் மூலமாகவும், வைரஸால் பாதிக்கப்பட்ட பாலூட்டிகளின் உமிழ்நீரை வெளிப்படுத்துவதன் மூலமாகவும், குறிப்பாக நாய்கள் மற்றும் பூனைகள் மூலமாகவும் ரேபிஸ் பரவக்கூடும் என்று அவர் எச்சரித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.